சரி வணக்கம். இன்று வந்து காப்பீட்டோட கவுன்சிலிங் செக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சுற்றுவான் கடுவான் பஜார் இந்தியா திங்கி. ஸோ காப்பீட்டர் அந்த கழகம் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னத்துக்குன்னா எஸ்பிஎம் மற்றும் எஸ்டிபிஎம் முடித்த மாணவர்கள் மேற்படிப்புக்கு செல்வதற்காக ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பை வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ உள்ள வந்து கவுன்சிலிங் செக்ஷன்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கூலிங்ல இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி நடக்குது நம்ம பார்ப்போம். இது மூலியமா நாளைக்கு சுகாய்ப்பு தண்ணியிலும் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். கவுன்சிலிங் செக்ஷன் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, பொலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டைரெக்டாக வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஸோ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஏற்ற மாதிரியும் அந்த மெரிட் கல்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உட்காந்து ஸ்பாட் அப்படியே அப்ளை பண்ணி தராங்க. ஸோ யாருக்கு இந்த மாணவர்களுக்கு சந்தேகம் இருக்கோ அப்படியே கேட்டு கிளியர் பண்ணி கரெக்டான ஒரு பிரச்சனை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்கள் குறைவான மார்க்ஸ் எடுத்த மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறது யோசிச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் போக முடியும் அப்படின்னு நம்பி இந்த கரெக்டான ரிசல்ட்டை பார்த்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து எந்தெந்த மார்க்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த இன்ஸ்டியூஷன் போகலாம், எந்தெந்த கவர்மெண்ட் ஐடிக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இன்னைக்கோட ப்ரோக்ராம். கிராடுவா பிளாஜா இந்தியா நடத்துகிற அந்த ப்ரோக்ராம் காப்பீட்டோட ப்ரோக்ராம். ஸோ நாளைக்கு வந்து சுகாய்ப்பு தண்ணியும் மறுபடியும் இதே மாதிரி ப்ரோக்ராம் செய்கிறோம், இதே மாதிரி கவுன்சிலிங் நடக்கும். நாளைக்கு இன்னும் பெருசாகவே செய்யணும், நிறைய கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா வந்தாக்கா நாங்கள் சொல்யூஷன் செய்வோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாலும் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.